கேரளாவில் ஷிகலான்னு சொல்லப்படுற பாக்டீரியானால 4 வயசு குழந்தை இப்போ இறந்துருக்காங்க. இதே போல் 100க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. வயசானவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். பொதுவாக இந்த பாக்டீரியா அசுத்தமான இடங்கள்லேருந்து தான் பரவும். கெட்டுப்போன இறைச்சி, சரியாக வேக வைக்காத இறைச்சி, சுத்தமில்லாத தண்ணி உணவுகள்லேருந்து பரவும். எப்பவும் நீங்கள் குடிக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு குடிங்க. பழங்கள், காய்கறிகளை நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க. சோப்பு போட்டு கையை கழுவுங்க. விரல் நகங்களை வெட்டிடுங்க. டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கையை கழுவுங்க. இந்த பாக்டீரியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1-2 நாள்லேயே சிம்டம்ஸ் தெரியும். இந்த பாக்டீரியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபீவர், டயரியா, வாமிட்டிங், மோஷன் போகிறதுல பிளட் இருக்கும், வாந்தி வர சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி வயிறு வலிச்சு டாய்லெட் போக தோணும். இந்த பாக்டீரியானால ஏற்படக்கூடிய டயரியா அண்ட் வாமிட்டிங் டீஹைட்ரேஷனை உண்டாக்கும். ஸோ ஓஆர்எஸ் சொல்யூஷனை கரெக்டாக குடிங்க. இன்ஃபெக்ட் ஆன நபர்கிட்டேருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் பரவும். ஸோ சுத்தமாக இருந்தால் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் யாருக்கும் வராது. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கேஸும் ரெஜிஸ்டர் ஆகலை. ஆனாலும் கவனமாக இருங்க.